ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கிர்த்து. இன்றைக்கி நம்ம சுத்தமாக கசப்பே இல்லாமல் பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை தூக்கி போட்டுருங்க. அது நமக்கு இந்த ரெசிபிக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை ஒரு 2 ஸ்பூன் தயிர், அப்புறம் இந்த பாவக்காய் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால தான் பாவக்காயில் இருக்க கசப்பு எல்லாமே போயிடும். இப்போ நம்ம பாவக்காய் ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். அந்தளவுக்கு இஞ்சியும் பூண்டியும் சம அளவாக போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொரனே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதே மிக்சியில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுனால இவ்வளோ திக்காக வந்திருக்கும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச பாவக்காய் நல்லா ஊறி இருக்கும். அதுலேருந்து பாவக்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி ட்ரெயின் பண்ணிடுங்க, அது நமக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காயில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடயே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி மாவு ஒரு 4லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலே கொஞ்சோண்டு பச்சரிசி எடுத்து மிக்சியில் அரைச்சி அதை போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் அரையாது, கொஞ்சம் கொரன்னு தான் அரையும். அதனால அந்த மாதிரி பவுடர் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அந்த வீட்டில் அரைச்ச அரிசி மாவு பவுடர். நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து மைதா மாவு. நீங்கள் மைதா மாவு இல்லாட்டி கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு 5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 லெமனை கட் பண்ணி உள்ளே இருக்க ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைனா இன்னும் கொஞ்சம் போடுறது தான் போட்டுக்கோங்க. சப்போஸ் உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டிங்க அப்படின்னா உப்பு கம்மியாயிரும். இப்போ ஒரு எம்டி கடாய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காய் மிக்ஸை ஒன்றா சேர்த்துடலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தனித்தனியாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றா சேருங்க. ஒன்றா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் மட்டும்தான் தனித்தனியாக வரும். அப்படி இல்லைன்னா மொத்தமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்கும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா டீப் ஃப்ரை ஆயிரும். கொஞ்சோண்டு வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இதே மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து நம்மளோட பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். வெளியே ரொம்பவே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக கசக்கவே கசக்காது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.